நேயர்கள் அனைவருக்கும் வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அண்ணனின் பொங்கல் சீரை தட்டிவிட்ட சங்கரபாண்டி. தங்கை துளசிக்கு சின்ராசு பொங்கல் சீர் கொண்டு வருகிறார். மாமனார் சங்கரபாண்டி அதை தட்டிவிடுகிறார். புதிதாக கல்யாணம் செய்து கொடுத்த தங்கை துளசிக்கு பொங்கல் சீர் கொண்டு வருகிறான் சின்ராசு. வீட்டுக்கு கூட விடாமல் தட்டிவிட்டு அவமானப்படுத்துகிறான் சங்கரபாண்டி. வானத்தை போல டிவி சீரியல் அண்ணன் தங்கை பாசத்தை சொல்கிறது. பஞ்சாயத்தில் வெட்டிவிட்ட உறவை ஒட்டவிடக்கூடாது என்று வில்லத்தனம் செய்கிறாள் கோமதி. சங்கரபாண்டியும் ராஜபாண்டியும் அதற்கு ஒத்து ஊதுகிறார்கள். தாலி பெருக்கி போடும் விழா தொடங்கி பொங்கல் பண்டிகைக்கு சீர்கொண்டு செல்வது வரை அழைக்காமலே தங்கை வீட்டுக்கு போகிறான் சின்ராசு. அண்ணனின் ஆசையோடு மாங்கல்யத்தில் தங்க காசுகளை கோர்த்து கொண்டு சந்தோஷமாக வீட்டில் வளையல் வருகிறாள் துளசி. இதில் ஏதோ உள்குத்து இருக்கிறதே என்று சந்தேகப்படுகிறாள் கோமதி. மாமியாரின் ஆசை இருப்பதால் துளசி நினைத்ததை சாதித்து கொள்கிறாள். வயலில் அறுவடை செய்யும் முதல் கதிர் தங்கை துளசிதான். அறுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை சாதித்து காட்டுகிறான். துளசியும் சாமி கும்பிட்டு கதிர் அறுத்து கொடுத்து அண்ணனை சந்தோஷப்படுத்துகிறாள். அதை வைத்து சொத்துக்களை பிரித்து வாங்க திட்டம் போடுகிறான் சங்கரபாண்டி. அண்ணனுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாள் துளசி. பொங்கல் பண்டிகைக்கு ஜவுளி கடைக்கு போய் புது வேஷ்டி சட்டை எடுத்து வைக்கிறாள். அண்ணன் சின்ராசுவே புதிதாக கல்யாணமான தங்கைக்கு பொங்கல் சீர் வாங்கி கொண்டு போகிறான். சண்டைக்காரர்கள் வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய செய்முறையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் சின்ராசு. துளி அளவு கூட சின்ராசு குடும்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சங்கரபாண்டியை தூண்டிவிட்டு சண்டையை மூட்டிவிடுகிறாள். சீர்வரிசையோடு வீட்டு வாசலுக்கு வந்த சின்ராசுவை வா என்று கூட அழைக்காமல் தட்டிவிட்டு அவமானப்படுத்துகிறார் மாமா சங்கரபாண்டி. நமக்காக அண்ணன் இன்னும் எத்தனை முறைதான் அவமானப்படுவாரோ என்று கலங்குகிறாள் துளசி. அண்ணனும் தங்கையும் மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும், கோமதியை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். துளசியை தொடர்ந்து சின்ராசுவும் விலகலா? இனி அவருக்கு பதில் இந்த பிரபல நடிகர் தானா? யார் பாருங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்தவரையில் எப்போதும் சன் டிவி சீரியல்கள் தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றது. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட தொடர் வானத்தை போல. அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதைதான் வானத்தை போல. இந்த தொடரில் கதாநாயகியாக துளசி கதாபாத்திரத்தில் யசோதா நடித்து வருகிறார். அண்ணன் சின்ராசு மீது பாசத்தை பொழியும் தங்கையாக நடித்து வருகிறார். யசோதா கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை பெங்களூரில் முடித்துள்ளார். மேலும் ஐடி துறையில் பணியாற்றி வந்த இவர் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் முதலில் மாடலிங் செய்து கொண்டிருந்தார். பின் சீரியல் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர் முதலாக கலர்ஸ் கன்னடா சேனலில் தொடரில் நடித்தார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு ஜெமினி டிவியில் மது மாசம் என்ற தெலுங்கு சீரியலில் நடித்தார். இந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆனது. இதன் மூலம் தெலுங்கு படத்திலும் யசோதா நடித்தார். இதனைத் தொடர்ந்து இவர் குறும்படங்கள், ஆல்பம் சாங் என பலவற்றிலும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தை போல சீரியலில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். தற்போது இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்கள் சோசியல் மீடியாவில் உருவாகி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சில மாதங்களாகவே துளசி கதாபாத்திரத்தில் நடிக்கும் யசோதா சீரியலில் இருந்து விலகப் போகிறார் என்ற ரூமர்ஸ் பரவிக்கொண்டே இருந்தது. இப்படி ஒரு நிலையில் இந்த தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்த யசோதா, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், இதை நான் உங்களிடம் சொல்லணும் என்று காத்திருந்தேன். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வானத்தை போல சீரியலில் இருந்து விலகிக் கொள்கிறேன். அந்த ரூமர்ஸ் இப்போது உண்மையாகிவிட்டது.
இதுதான் என்னுடைய கடைசி நாள் என்று கூறுகிறாள். இவ்வாறாக வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.